மாலை முசு ரைடு வித் வைப்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வண்டியை ரிவ்யூ பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சுசுகி பர்க்மேன் 125 ஸ்ட்ரீட் இஎக்ஸ். ஸோ இது வந்து ஒரு டாப் வேரியன்ட். ஸோ இந்த வண்டியை எதுக்கு நம்ம ரிவ்யூ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்ல இது ஒண்ணு. ஏன்னா இதோடைய புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40 நாளைக்கு மேல வந்து டெலிவரி ஆகிறதுக்கே வந்து ஆகுது. ஸோ இந்த வண்டி வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமலே வந்து வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூட்டி ஜஸ்ட் 110 ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அந்த ரிவ்யூ வந்து நீங்க பார்க்கலாம் பாருங்க. ஸோ இந்த வண்டியை ஏன் வாங்கினேன் அப்படின்றது நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இப்போ வீட்ல இருந்து ஆஃபீஸ் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர். ஸோ அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர். ஸோ 40 கிலோமீட்டர் வந்து டெய்லி கம்ஃபர்டபுளா போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கூட்டி மாதிரி தேவைப்பட்டுச்சு. பட் அப்ரிலியா 160 இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்து பிராக்டிகல் வைஸ் வந்து எனக்கு அது செட் ஆகப்படல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருந்தது. அதே மாதிரி இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடுல இருக்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல உட்காந்து பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. குறிப்பா வந்து இதோட சிட்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் டாலா தான் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஹைவேஸ்ல இப்படி வச்சுட்டு இப்படி ரிலாக்ஸ்டா ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து சீட் இவ்வளவு தூரம் போறதுனால அந்த ஹிப் சப்போர்ட்டும் வந்து இப்படி வளைஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ அதுவுமே எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுனால இந்த வண்டி நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த வண்டியில பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ஓடோமீட்டர் இந்த டாக்கோமீட்டர் பட்டன் வந்து அழுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஓடோமீட்டர் டாக்கோமீட்டர் பட்டன் அழுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அழுத்துறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அடுத்து என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த பாஸ் லைட் இல்ல. ஸோ இது வந்து நீங்க ஹை பீம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாதான் வந்து இதுல வந்து எரியும். மற்றபடி இந்த பாஸ் லைட் கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் பிரேக்கு. ஸோ இந்த வண்டி பெருசு. ஸோ இது வந்து நீங்க லைட்டா இப்படி ஸ்லாண்டிங்கான பொசிஷன்ல நிப்பாட்டணும் அப்படின்னா, மத்த நார்மலா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஜெஸ்ட்லயே வந்து இங்க பார்க்கிங் பிரேக் மாரி குடுத்துருப்பாங்க. இந்த பிரேக்க நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா, அது ஹேண்ட் பிரேக் மாரி நின்னுக்கும்ல. ஸோ அது வந்து இந்த வண்டியில இல்ல. ஸோ அது ஒரு ஃபீச்சர் வந்து குடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளே குடுத்துருந்துருக்கலாம். இது வந்து நெகட்டிவ் எல்சிடி டிஸ்ப்ளே தான் குடுத்துருக்காங்க. ஸோ டிஎஃப்டி டிஸ்ப்ளே குடுத்துருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மணி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இப்ப அடுத்து நான் போற போக்குல வேற என்னென்ன விஷயங்கள் இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்றேன். ஸோ புடிச்சிருந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இஎக்ஸ் வேரியன்ட்ல வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ 1290 வீல் பேஸ். ஸோ வீல் பேஸ் அதிகமா இருக்கறனால லாங்கர் ரைட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பின்னாடி வந்து 2, 3 பேர் கூட இதுல உட்காரலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வீல் பேஸ் இதோட சின்னது. ஸோ இந்த 12 இன்ச் வீல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எனக்கு கம்ஃபர்டபுளா தெரிஞ்சதுன்னா, அதாவது நான் வந்து ஒரு அம்பத்தூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் அந்த பைபாஸ்ல வந்து ஓட்டிட்டு வரும்போது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. நீங்க வந்து த்ராட்டில் வந்து இவ்வளோதான் ஒரு 30% தான் வச்சிருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாலாம் முறுக்கல. ஏன்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சர்வீஸ் வந்து விடுற வரைக்கும் முறுக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தனால, ஒரு 30-40% த்ராட்டில் குடுத்தேன். அதுல வந்து ஒரு 60-65 வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அட்டெயின் பண்ணும். 60லேருந்து 65 வந்து அசால்ட்டா வந்து இந்த வண்டி போகுது. அந்த 65 வந்து போறதே தெரியல. அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பென்ஷன் வந்து அவ்ளோ சாஃப்ட்டா சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. வீல் பேஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய வீல்ஸ் இருக்கிறதுனால, அந்த ஹைவேல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபேரிங் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்ஜஸ்டபிளா அதாவது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி குடுக்குது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி குடுக்குற காரணத்தினால உங்களுக்கு அந்த ஹைவேஸ்ல கான்ஃபிடென்ட்டா வந்து இந்த வண்டிய கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிட்டு போலாம். நான் வந்து பெரிய வண்டி வச்சிருக்கிறேன். ஒரு 300 சிசி பைக் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதுல இல்லாத கம்ஃபோர்ட் வந்து இதுலயும் எனக்கு கிடைக்குது. அப்படின்றபோது நான் கொஞ்சம் லேசியான ஒரு பெர்சன் தான். வண்டிய கியர போட்டு மாத்தி ஓட்டணும். ஆ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐ மீன் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால, அது ஒரு கம்ஃபர்ட்ட குடுக்குது. பட் சுசுகியோட இன்ஜின பத்தி நம்ம சொல்லணும். ஸோ இது 125 சிசி இன்ஜின் தான். ஸோ அரவுண்ட் 8.5 ஹார்ஸ் பவர் அண்ட் 10 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஸோ எனி அதர் ஆக்சஸோ இல்லன்னா வந்து ஆப்னிஸோ ஸோ அதுல இருக்க அதே இன்ஜின் தான். அதே 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 பவர் தான். பட் இந்த கியர் பாக்ஸ் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிவிடில இப்போ கொஞ்சம் வந்து ரீடியூன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பெர்க்மேன்ல வந்து கொஞ்சம் கியர் பாக்ஸ் இஷ்யூஸ் இருந்தது. கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வண்டி அந்த கியர் பாக்ஸ் குவாலிட்டியா தெரியல அப்டின்னாங்க. பட் இதுல வந்து அத மாத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து ரீஃபைன்மென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபியூலிங் சிஸ்டம். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவேஸ்ல நான் ஓட்டும்போது, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எஃபோர்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. 110 சிசி ஸ்கூட்டர்லேருந்து 125 சிசி மாறும்போது எஃபோர்ட்லெஸ்ஸா போயிட்டு இருந்தது. அதுல வந்து ஆவரேஜ் ஃபியூல் வந்து நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளோ மைலேஜ் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹைவேஸ்ல ஒரு 60 50லேருந்து 60 ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 55, 56, 57 வரைக்கும் ஆவரேஜ் காட்டுச்சு. சிட்டிக்குள்ள வரும்போது லெஸ் தென் ஒரு 50, 49, 50 அந்த மாரி வந்து உங்களுக்கு காட்டுச்சு. ஸோ அது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட்டு மொபைல் ஹோல்டர். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட்டீங்கன்னா மொபைல் ஹோல்டர் இல்லன்னா சின்னதா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் போற அளவுக்கு கேப் இருக்கு.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி கேபிளோட சார்ஜிங் யூனிட் வந்து வரும். இந்த கேபிள் நான் வாங்கினது. ஸோ இந்த டைப் சி கேபிள் ஓட்டு இங்கே வந்து நீங்கள் மொபைலை வச்சுக்கிட்டு இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அது ஒரு விஷயம் பாராட்டலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃபில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு மொபைல் போகும். சில் நீங்கள் இதில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இடிக்கும். ஸோ ஃபுல்லாக மொபைல் போகல, பட் ஆனால் போயிடும். இதை வச்சு மூடினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறனால அது ஒரு அட்வான்டேஜாக நான் வந்து பார்க்குறேன். உள்ளே வச்சுருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே வந்து பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நீட்டான டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த R15 ஃபார்மேட்டில் ஸ்டீரிங் உள்ளே இருந்துட்டு ஹேண்டில் பார் உள்ளே வந்துட்டு வெளில பேரிங் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருப்பாங்க, பட் சிம்பிளாக இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பட்டன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு எங்கள் மொபைலில் வந்து சுசுகி ரைட் கனெக்ட் ஆப் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வரும். அப்புறம் யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க பேர் வந்துடும் சிம்பிளாக. இதில் ஃபியூல் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் இன்ஜின் டெம்பரேச்சரு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். பட் அதாவது ரொம்ப வெயில்லையும் அழகாக தெரியுது, நைட்லையும் நல்லா தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்டார்ட் ஆஃப், இந்த ஸ்மார்ட் ஸ்டார்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு தெரியும். டிராஃபிக்கில் நின்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து வெறுமனே ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா வண்டி ஆன் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே நார்மலாக எப்பவும் கொடுத்துருக்க மாதிரி கீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்க் பிரேக் வந்து ஏபிஎஸ் மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டிஸ்க் வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. எவ்வளோ எம்எம்ன்றது எக்ஸாக்டாக எனக்கு ஃபிகர்ஸ் தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரியாக்ட் ஆகுது. அதாவது உங்களுக்கு பேனிக் பிரேக்கிங் மாதிரியே இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக ஏபிஎஸ் எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி பிடிக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சேர்த்து பிடிச்சா நல்லது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவே தெரியுது. ஏன்னா இந்த வண்டியில் ஏறி உட்காரும்போது மற்ற ஸ்கூட்டர் எல்லாமே கொஞ்சம் சின்ன ஹைட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஷார்ட்டர் ரைடர்ஸ் இந்த வண்டியை ஓட்டுறது கொஞ்சம் சிரமப்படலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஹைட் பத்தாம இருக்கும். பட் டால் ரைடர்ஸ்க்கு ரொம்ப ஒரு கிஃப்டடான ஒரு பைக் மாதிரி தெரியும். பில்லியனும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காருவாங்க. ஸோ பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இடம் ஜாலியாக இருக்கும், இடம் வந்து காலியாக இருக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க. அவங்களுக்கு இங்கே கால் வச்சுக்கிறதுக்கு இங்கே 2 ஸ்பேசஸ் வந்துடும். ஸோ வழக்கம் போல். ஆனால் நான் கேட்ட வரைக்கும் பின்னாடி உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரோட்டில் வந்து கொஞ்சம் ஹார்டாக ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூட்டர்லேருந்து என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதுதான் வந்து சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்காக நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் கட்டு கொடுக்கறதுக்கு வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி பெருசாக இருக்குல்ல, கட்டு கொடுக்க முடியாது. நம்ம டியோ மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு ஆக்டிவா மாதிரியோ, ஐ மீன் அந்த செக்மெண்ட்ல இருக்க வண்டி மாதிரியே கட்டு கொடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இதுல வந்து ரொம்ப சூப்பராகவே கட்டு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அதுக்கு காரணம் இந்த ஃபேரிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியன்ட் வந்து 1,45,000 வந்து உங்களுக்கு ஆன் ரோடு வரும். இப்போ அந்த ஜிஎஸ்டினால ஒரு 10,000 கிட்ட குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1,53,000 இருந்தது. அண்ட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு ஆகாது. ஸோ அதனால இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம், இந்த ஹெட்லைட். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதோடைய பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாமோ, இந்த ஹெட்லைட் பவர் நைட்டில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாமோன்னு என்னுடைய ஒரு இதுதான். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூட்டருக்கு இவ்வளோதான் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னுடைய இது என்னன்னா, இந்த எடுத்துட்டு வழக்கமாக இந்த வண்டிக்கெலாம் வந்து இந்த பிளாக் கலரில் அந்த கார்டு போடுவாங்களே, அது போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயும் அந்த விண்ட்ஷீல்டு வந்து பிளாக் விண்ட்ஷீல்டு வந்து போடும்போது இந்த வண்டியோட அப்பியரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ டிராஃபிக்கில் போய் நின்னாலே நீங்களும் நம்மள மாதிரி டிவி ஸ்டாம்பு தான் வச்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பர்க்மேன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்பேஸு, கம்ஃபர்ட்டு. இதுதான். பெர்ஃபார்மன்ஸ் கூட நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பெட்ரோல், மைலேஜ் கண்டிப்பா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60,000 கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருக்காங்க. ஒரு ஸ்விக்கி ஓட்டுனவர், அவர்ட்ட வந்து கேட்டேன். இதுக்கு முன்னாடி பழைய வேரியன்ட் வச்சிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வண்டி விட்டு பிடிக்கிற மாரி இருக்குது. பட் எனக்கு பெருசா செலவே வச்சதில்ல. வண்டி சூப்பரான வண்டி சார் அப்டின்னாரு. ஸோ எஸ், ஒரு எந்த வண்டியுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாம வாங்க மாட்டேன். பட் இந்த வண்டி நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாம வாங்குனேன். பட் முதல் நாளே வந்து அந்த ஹைவேஸ்ல ஓட்டும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. நெறைய பேர்ட்ட கேட்கும்போது, அவங்க திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, பெங்களூர் இப்படி எல்லா இடத்துக்கும் நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு வருவோம். எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் இந்த வண்டியோட அந்த வீல் பேஸ், அதுக்கப்புறம் வந்து டயர் தான். அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளா வந்து க்ரூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ சீட்டோட உள்ள பூட் லிட்டர் எப்படி இருக்குன்றது பார்த்துலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ள வந்து ஒரு இது கம்பெனி கொடுத்த ஹெல்மெட் தான். ஸோ ஒரு ஹெல்மெட் வந்து உள்ள கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம். அது பக்கத்தில் வேறு ஏதாவது பேப்பர்ஸு இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக ட்ரெஸ் மாதிரி ஏதாவது மடிச்சு வச்சுக்கலாம். அண்ட் ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 5.5 லிட்டர் ஃபியூல் டேங்க்கு. ஸோ உங்களுக்கு 5.5 லிட்டர் 50 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் பின்னாடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட்டில் அப்படி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ எஸ், ஸோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வண்டியோடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், வண்டி வந்து வேல்யூ ஃபார் மணி.
இந்த 1,45,000 வந்து சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஒரு கியர் பைக் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு 125 சிசில இந்த பைக் கொடுத்துக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுல இன்னும் சிசியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஜூம் வந்து 160 சிசில ஹீரோல விடுறாங்கல்ல. ஸோ அத மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்க்மேன்ல ஒரு 160 விட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். லாங் ரைட்ஸ்க்கு இன்னும் ரொம்ப வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இதுல பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பர்க்மேன் ஸ்ட்ரீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வண்டி வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன்.